மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியினூடாக இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எமது கலாச்சார மரபுரிமைகளை பற்றி தான் படிக்க போகிறோம். அதாவது எமது இலங்கை நாட்டில் பல்வேறான கலாச்சார மரபுரிமைகள் என்ன செய்து காணப்படுது. அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அதாவது நமது நாட்டில் அனுராதபுரம் புலனறுவை காலகட்டங்கள் எடுத்துக்கொண்டோமானால் அந்த காலகட்டங்களில் தான் அதிகளவான குளங்கள், அணைக்கட்டுகள், விகாரைகள் போன்றன என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. அவ்வாறாக கட்டப்பட்ட தொட்டுணரக்கூடிய அம்சங்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், கலாச்சார மரபுரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கலாச்சார மரபுரிமைகள் எமது நாட்டின் தேசிய சொத்தாக என்ன செய்து காணப்படுது. அவ்வாறாக எமது நாட்டின் தேசிய சொத்துக்களை நம்ம பாதுகாக்க வேண்டியது இலங்கை பிரஜையாகிய நம்மட ஒவ்வொருத்தருடையும் கடமையாக என்ன செய்து காணப்படுது. அவ்வாறான சொத்துக்களை எவ்வாறு பாதுகாக்கலாம், அவ்வாறான சொத்துக்கள் என்னென்ன காணப்படுது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். முதல்ல நம்ம கலாச்சார மரபுரிமைகள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மழைநீரை சேகரிப்பதற்கு முற்காலத்தில் அமைக்கப்பட்ட பாரிய குளங்கள், அக்குளங்களினதும் அணைகளினதும் பரப்பளவு, அதன் தொழில்நுட்பம் என்பன எம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. அவ்வாறே எமது முன்னோர் கருங்கற்களை செதுக்கி பல்வேறு நிர்மாணிப்புகளை உருவாக்கியுள்ளனர். அதாவது ஆரம்ப காலத்தில் மன்னர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க, அணைகள், குளங்கள் போன்றவற்றை என்ன செஞ்சிருக்காங்க, கட்டியிருக்காங்க. அவ்வாறு கட்டப்பட்ட குளங்களின் பரப்பளவு, அதன் அம்சங்கள் ஆகிய அனைத்துமே என்ன செய்து மரபுரிமைகளுக்குள்ள அடங்குது. இவ்வாறு பௌதீக பொருள்கள் மட்டுமன்றி முற்காலத்திலிருந்து பரம்பரையாக நடைமுறையில் உள்ள பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள், நம்பிக்கைகள், நாட்டார் பாடல்கள், கர்ண பரம்பரை கதைகள், கலைநுட்பங்கள், சம்பிரதாய வைத்திய முறைகள் என்பனவும் எமது கலாச்சார மரபுரிமைக்கு உரியவையாகும். அதாவது இவ்வாறு எமது நாட்டில் கட்டப்பட்ட ஆலயங்கள், விகாரைகள், குளங்கள், அணைக்கட்டுகள் மட்டும் இல்லாமல் முற்கால மக்களால் கடைபிடிக்கப்பட்ட எமது பழக்க வழக்கங்கள், ஆடை அணிகலன்கள், சமய வழிபாடுகள், வைத்திய முறைகள் என பல்வேறான அம்சங்களையும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த மரபுரிமைகளுக்குள்ள உள்ளடக்குறோம். இவ்வாறான பழம்பொருளான மரபுரிமைகளை பாதுகாக்க வேண்டியது மக்களாகிய எமது கடமையாக என்ன செய்து காணப்படுது. முற்கூறப்பட்ட பல்வேறுபட்ட அறிவினை தற்காலத்திலும் எமது அன்றாட பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது இவ்வாறு காணப்படுகின்ற கலாச்சார மரபுரிமைகளையும் அதன் பழக்க வழக்கங்கள் போன்ற கலை அம்சங்கள் போன்றவற்றையும் நம்ம தற்காலத்தில், அதாவது நவீன யுகத்தில் வாழ்கிற நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்காகவும் என்ன செய்தான், பயன்படுதான். எமது நாட்டின் பண்டைய மரபுரிமை பல்வேறுபட்ட கைவைத்திய முறைகள், பயிற்சிகையின் பொருட்டு பயன்படுத்தப்படும் சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்பன இவற்றிற்கு எடுத்துக்காட்டாகும். அதாவது எமது நாட்டில் வைத்திய முறைகள், பயிற்சிகைக்காக பயன்படுத்தப்படும் பொருட்கள் என இவ்வாறு தற்காலத்தில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. நீண்ட கால வரலாற்றை உடைய எமது நாடு பல கலாச்சார மரபுரிமைகளுக்கு உரிமை உடையதாகும். அவற்றில் சமய வழிபாட்டு நிலையங்கள், பூங்காக்கள், வரலாற்று இடங்கள், கட்டிடங்கள், அரச மாளிகைகள், கோட்டைகள், பல்வேறு கலையாக்கங்கள், உணவு பானங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், பழக்க வழக்கங்கள் ஆகியன எம்மிடம் உள்ளன. இவ்வாறு பல்வேறான அம்சங்கள், அதாவது உதாரணமாக கட்டிடங்கள், ஆலயங்கள், கலை அம்சங்கள், சமய வழிபாடுகள் போன்ற பல்வேறான அம்சங்கள் என்ன செய்தான் எமது நாட்டில் காணப்படுதான்.
இவை அனைத்தையும், அதாவது இவ்வாறு காணப்படுகின்ற அனைத்து அம்சங்களையும் தான் நம்ம என்ன சொல்றோம், கலாச்சார மரபுரிமைகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது அனுராதபுரத்தில் அமைந்துள்ள ரன்மசு பூங்கா, அப்புறம் பொலனர்வையில் அமைந்துள்ள நிசங்கலதா மண்டபம் ஆகிய இரண்டும் எமது நாட்டில் அனுராதபுரம் பொலனறுவை காலத்தில் காணப்பட்ட மிக பழமையான பண்பாட்டு மரபுரிமை சின்னமாக என்ன செய்து காணப்படுது. அவ்வாறே இந்த மரபுரிமைகளை கைகளால் தொட்டுணர முடியும். எனவே இந்த சொத்துக்கள் தொட்டுணரக்கூடியவை எனப்படும். இவ்வாறு அதாவது இந்த நிசங்கலதா மண்டபம், ரன்மசு பூங்கா ஆகியவற்றை என்ன செய்யலாம், நம்ம கைகளால் தொட்டு உணரலாம் இருக்கு அப்படின்னு. அவ்வாறு கைகளால் தொட்டு உணரக்கூடிய மரபுரிமைகளை நம்ம என்ன சொல்றோம், தொட்டுணரக்கூடிய மரபுரிமைகள் அப்படின்னு சொல்றோம். இதற்கமைய எமது நாட்டில் காணப்படும் சமய வழிபாட்டு தலங்கள், அரச மாளிகைகள், கோட்டைகள், பூங்காக்கள் போலவே மேலும் பல வரலாற்று இடங்கள், கட்டிடங்கள், கலை அம்சங்கள், அணைகள், குளங்கள், பழைய நூல்கள் என்பன எம்மால் தொடக்கூடியவையாக காணப்படுகின்றன. இவ்வாறு எமது கைகளால் தொட்டு உணரக்கூடிய மரபுரிமை சின்னங்களாக பண்டைய கால குளங்கள், அரண்மனைகள், பூங்காக்கள், சமய வழிபாட்டு தலங்கள், சுரங்க அமைப்புகள் மற்றும் ஏனைய சமய அல்லது கலை சிற்ப வடிவங்கள் என்பன இதற்கு தொட்டுணரக்கூடியதுக்கு என்ன செய்து உதாரணமாக காணப்படுது. இவ்வாறு தொட்டுணரக்கூடிய மரபுரிமை சின்னங்கள் நமது நாட்டில் காணப்படுறதாக சொல்றாங்க. இவ்வாறு எமது கைகளால் தொட்டுணரக்கூடிய மரபுரிமைகளை தொட்டுணரக்கூடிய பாரம்பரியங்கள் அப்படின்ற பெயராலையும் என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க. பெரியோரை வணங்குதல், புது வருடத்தில் சமய வழிபாடுகளில் ஈடுபடல் என்பன முற்கூறப்பட்ட மரபுரிமைகள் போன்று கைகளால் தொடக்கூடியவை அல்ல. அதாவது நமது மிக பாரம்பரிய பழக்க வழக்கமாக என்ன காணப்படுது, பெரியவர்களுக்கு மதிப்பளித்தல், அவர்களை வணங்குதல். இவ்வாறு வணங்கும் போது அது நம்ம விட்டு பழக்க வழக்கமா என்ன செய்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம புது வருடங்கள்ல பெரியோர்கள்ட்ட ஆசி வாங்குதல், அவர்கள்ட்ட இருந்து கைவீசியிடம் வாங்குதல் போன்ற பல்வேறான பழக்க வழக்கங்கள் என்ன செய்து காணப்படுது. இவ்வாறு காணப்படுகின்ற பழக்க வழக்கங்களை என்ன செய்ய முடியாது, நம்மளால தொட்டுணர முடியாது. அவ்வாறு எமது கைகளால் தொட்டுணர முடியாத மரபுரிமைகளை நம்ம என்ன சொல்றோம், தொட்டுணர முடியாத பாரம்பரியங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆகவே இந்த மரபுரிமைகள், அதாவது எமது நாட்டின் கலாச்சார மரபுரிமைகளை நம்ம என்ன செய்கிறோம், இரண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று கைகளால் தொட்டுணரக்கூடிய பாரம்பரியங்கள், இன்னொன்று கைகளால் தொட்டுணர முடியாத பாரம்பரியங்கள். ஆகவே இரண்டு முறையில் என்ன செய்யப்படுது, இந்த கலாச்சார பாரம்பரியங்கள் வகைப்படுத்தப்படுது. அவை எமக்கு பரம்பரையாக உரிமையான பழக்க வழக்கங்களாக காணப்படுகின்றன. அவை தொட்டுணர முடியாத உரிமை எனப்படும். குறிப்பிட்ட இனத்திற்கு உரித்தான சம்பிரதாயங்கள், மொழிகள், நாட்டார் பாடல்கள், ஆடல்கள், கலை தொடர்பான அறிவு, பழக்க வழக்கங்கள், நம்பிக்கை என்பன தொட்டுணர முடியாத மரபுரிமைக்கு உரித்தானவை. அதாவது எமது பரம்பரையாக நாங்கள் பழகிக்கிட்டு வர பழக்கங்கள், எமது மொழிகள், எமது இனங்கள், அது மட்டும் இல்லாமல் சமய வழிபாட்டு பாடல்கள், ஆடல்கள் போன்ற கலை நிகழ்ச்சிகள் போன்ற எதுவுமே என்ன செய்ய முடியாது, நம்மளால தொட்டுணர முடியாது. அவ்வாறு தொட்டுணர முடியாத மரபுரிமைகள் தான் என்ன சொல்றாங்க, தொட்டுணர முடியா மரபுரிமைகள்னு சொல்றாங்க. இவை பரம்பரையாக என்ன செய்து பழக்க வழக்கங்களுக்கு அப்பாற்பட்டு பின்தொடர்ந்து வரப்படுகின்ற மரபுரிமைகளா என்ன செய்து காணப்படுது. அந்த வகையில நம்ம தொட்டுணரக்கூடிய மரபுரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா,
கைகளால் தொட்டுணரக்கூடியவை தொட்டுணரக்கூடிய பாரம்பரியங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை சிறிய தீவாக இருக்கின்ற போதிலும் பழைய வரலாற்றை உடைய தொட்டுணரக்கூடிய பாரம்பரியங்கள் பலவற்றை கொண்ட நாடாக விளங்குகின்றது. அதாவது தொட்டுணர முடியாத பல்வேறான பாரம்பரியங்கள் என்ன செய்தான் காணப்படுதான். அவ்வாறு காணப்படுகின்ற மரபுரிமைகள் எமது சிறிய இலங்கை தீவிலையும் என்ன செய்து நிறைய காணப்படுதுன்னு சொல்றாங்க. இது தொடர்பான சான்றுகள் நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தொல்பொருள் பெறுமதியுடனான பௌதீக பொருள்களை போன்றே மேம்பாடடைந்த நீர்ப்பாசன முறையும் எம்மிடம் உண்டு. இவை எமது நாட்டின் தனித்துவத்தை காட்டுவதாகும். அதாவது எமது சிறிய தீவான இலங்கையில பல்வேறான தொட்டுணரக்கூடிய அம்சங்கள் என்ன செய்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. இது எமது நாட்டுக்கு என்ன செய்து பெருமையான ஒரு விடயமாகவும் காணப்படுது. அது மட்டும் இல்லாம எமது நாட்டுல இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அருமையான நீர்ப்பாசன நடவடிக்கைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இவ்வாறான மேம்பாடடைந்த நீர்ப்பாசன முறைமை எமது நாட்டின் தனித்துவத்தை எடுத்து காட்டுவதாக என்ன செய்து அமையுது. இவ்வாறு கலாசார மரபுரிமைகள் பல எம்மிடம் உள்ளதால் பெருமை மிக்க இனமாக நாம் உலகில் விளங்கலாம். உலகின் பல்வேறு கலாசாரங்களின் முன்னிலையில் இலங்கையின் தனித்துவத்தை காண்பிப்பதற்கு எமது கலாசார மரபுரிமைகள் உதவுகின்றன. இவ்வாறு பல்வேறான கலாசார மரபுரிமைகள் இலங்கையில காணப்படுறதுனால எமது நாடு என்னது ஏனைய நாடுகளை விட பெருமை மிக்க நாடாக என்ன செய்தான் விளங்குதான். அது மட்டும் இல்லாம உலகத்துல ஏனைய நாடுகள்ல இருந்து தனித்து விளங்கக்கூடியதாகவும் என்ன செய்து இலங்கை காணப்படுது. எமது பண்டைய குளங்கள், அணைகள், வாவிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்பம், பாரிய கருங்கற்களால் செய்யப்பட்டுள்ள நிர்மாணங்கள், அம்பக்க மர செதுக்கல்கள், சீகிரியா என்பன உலகின் ஏனைய நாடுகளுக்கு இணையானவை. இது எமது முன்னோர்களால் எமக்கு மரபுரிமையாக்கப்பட்டுள்ளவை. இது எமது தனித்துவத்தை பறைசாற்றும் உயிரோட்டமான சாட்சிகளாகும். இவ்வாறாக தொட்டுணரக்கூடிய பல்வேறான மரபுரிமைகள் என்ன செய்து காணப்படுது. அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக என்னது சீகிரியா, அதாவது எமது நாட்டின் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமாகவும் மரபுரிமை தலமாகவும் என்ன செய்து சீகிரியா காணப்படுது. இது தொட்டுணரக்கூடிய மரபுரிமைகளுக்கு ஒரு உயிரோட்டமான சான்றா என்ன செய்தான் காணப்படுதான். இவ்வாறு இலங்கை எமது நாடான இலங்கையில மட்டும் என்ன செய்யல மரபுரிமைகள் காணப்படல. உலக ரீதியாகவும் பல்வேறான நாடுகள்ல பல்வேறான மரபுரிமை சின்னங்கள் என்ன செய்தான் காணப்படுதான். அவ்வாறு உலகத்துல காணப்படுகின்ற கலாச்சார மரபுரிமைகள் பத்தி பார்ப்போம். எமது நாட்டை போன்றே உலகின் ஏனைய நாடுகளுக்கும் தமக்கே உரித்தான கலாச்சார மரபுரிமைகள் உண்டு. அவற்றில் மிக அருமையான பெருமதி மிக்க கலாச்சார மரபுரிமைகள் அந்த நாட்டிற்கு மட்டுமன்றி முழு மனித குலத்திற்கும் உரித்தான மரபுரிமைகளாக கொள்ளப்படுகின்றன. அதாவது எமது இலங்கை நாடை போலவே உலகத்துல பல்வேறு நாடுகள்ல என்ன செய்தான் பல்வேறான மரபுரிமை சின்னங்களும் கலாச்சார சின்னங்களும் காணப்படுதான். அது அவங்க நாட்டுக்கு மட்டும் உரித்தானதும் இல்லாம உலக நாடுகள், அதாவது உலகத்திற்கே உரித்தான ஒரு கலாச்சார மரபுரிமைகளா என்ன செய்து பிரசித்தி பெற்று காணப்படுதான். மரபுரிமை தொடர்பான செயற்பாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் விஞ்ஞான பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படுகின்றன. அதாவது உலகத்தின் மரபுரிமை தொடர்பான அனைத்து செயற்பாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ நிறுவனத்தால் என்ன செய்யப்படுதான் மேற்கொள்ளப்படுதுன்னு சொல்றாங்க.
அதாவது மரபுரிமைகளுக்கு எவ்வித அழிவோ சேதமோ ஏற்படாது பாதுகாப்பது யுனெஸ்கோ அமைப்பின் செயற்பாடாகும். அதாவது இவ்வாறு பெருமதி மிக்க மரபுரிமைகளுக்கு எந்த ஒரு அழிவோ பாதிப்போ ஏற்படாது பாதுகாப்பதே இந்த யுனெஸ்கோ நிறுவனத்தின் கடமையாக என்ன செய்து காணப்படுது. கிறிஸ்துவுக்கு பின் 2011ஆம் ஆண்டாகும் போது அந்த அமைப்பினால் 704 கலாச்சார மரபுரிமைகள் உலக மரபுரிமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 2011ஆம் ஆண்டு இந்த யுனெஸ்கோ அமைப்பினால் 704 கலாச்சார மரபுரிமைகள் என்ன செய்யப்பட்டிருக்கான், அடையாளம் படுத்தப்பட்டிருக்குதான். இவ்வாறு யுனெஸ்கோ நிறுவனத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த மரபுரிமைகள்ல ஆறு மரபுரிமை சின்னங்கள் இலங்கை நாட்டில் இருக்கதா என்ன செய்றாங்க சொல்றாங்க. இலங்கையில் உள்ள உலக கலாச்சார மரபுரிமைகள் தொடர்பாக கலந்துரையாடும் முன் உலக கலாச்சார மரபுரிமைகளை தெரிவு செய்வது பற்றி நாம் கவனம் செலுத்துவோம். அதாவது இலங்கையில் உள்ள பல்வேறான கலாச்சார மரபுரிமை சின்னங்கள் என்ன செய்து காணப்படுது, அதை பார்க்கறதுக்கு முன்னுக்கு நம்ம உலகத்துல என்னென்ன கலாச்சார உரிமைகள் இருக்கு, என்னென்ன மரபுரிமைகள் காணப்படுது அப்படி. யுனெஸ்கோ அமைப்பால் பல்வேறு நாடுகளின் உலக கலாச்சார மரபுரிமைகளை தெரிவு செய்யும் போது பின்வரும் விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. அதாவது ஒரு நாட்டுல இந்த இடம் அல்லது இந்த சின்னம் கலாச்சார மரபுரிமை அல்லது மரபுரிமை சின்னம் அப்படின்னு பிரகடனப்படுத்தப்படுறதுக்கு யுனெஸ்கோவால என்ன செய்யப்படுது, பல்வேறான விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படுதாம். அதுல ஒன்னாவது பாத்தீங்கன்னா, மனிதனின் உன்னதமான ஆக்கத்திறன் உள்ள அல்லது அறிவினை வெளிப்படுத்தும் ஆக்கங்கள். அதாவது ஒரு மனிதனின் உன்னதமான அந்த மனிதனின் திறமையையும் அறிவையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான ஆக்கங்களாக அந்த சின்னங்கள் என்ன செய்யப்படணுமா, காணப்படணுமா. ரெண்டாவது, யாதேனும் ஒரு கலாச்சாரத்திற்கு உரித்தான கட்டடக்கலை, நகர அமைப்பு, கலை, தொழில்நுட்பம் என்பவற்றின் வளர்ச்சியை காட்டும் ஆக்கங்கள். அதாவது ஏதாவது ஒரு கலாச்சாரத்திற்கு உரியதுமான கலை அம்சமும் தொழில்நுட்பமும் நிறைந்த ஒரு அம்சமாக என்ன செய்யணுமா, அந்த சின்னம் காணப்படணுமா. தற்போது காணப்படும் அல்லது அழிந்துள்ள பண்பாடு ஒன்றில் அது நிலவியமையை காட்டும் சான்றாக இருத்தல். அதாவது மரபுரிமை சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அது தற்போது காணப்படும் அல்லது இதற்கு முற்காலத்தில் நிலவிய ஏதாவது ஒரு அம்சத்தை தழுவிய ஒரு அம்சமாக என்ன செய்யணுமா, காணப்படணுமா. மனித வரலாற்றில் முக்கிய சந்தர்ப்பங்களை எடுத்துக்காட்டும் கட்டடங்கள் அல்லது தொழில்நுட்ப தொடர்பானவையாக இருத்தல் வேண்டும். அதாவது மனிதன் தோன்றியதிலிருந்து காணப்படுகின்ற வரலாறுல ஏதாவது ஒரு அம்சத்தினை வெளிப்படுத்துவதாகவும் அல்லது ஏதாவது ஒரு அம்சத்தோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கட்டிடமாக அல்லது சின்னமாக என்ன செய்யணுமா, கட்டாயம் காணப்படணுமா. தவிர்க்க முடியாத காரணங்களால் அழிவுக்கு உள்ளாகும் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளான பழைய பண்பாட்டு நிலங்கள் அல்லது சமூக வசிப்பிடங்கள் அல்லது அதற்குரிய நினைவு சின்னமாக இருத்தல். அதாவது ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணமாக அழிந்து போன ஒரு சமூகத்தை முன்னிறுத்துறதாகவும் அல்லது அந்த சமூகத்துல நிலைநிறுத்தப்பட்டதாகவும் என்ன செய்யணுமா, அந்த சின்னங்கள் காணப்படணுமா. இவ்வாறான அனைத்து விடயங்களும் கருத்தில் கொள்ளப்பட்டு தான் ஒரு நாட்டுல இந்த இடம் அல்லது இந்த கட்டிடம், இந்த சின்னம் கலாச்சார மரபுரிமை சின்னமாக என்ன செய்யப்படுது, பிரகடனப்படுத்தப்படுது. பழைய மொஹஞ்சதரோ நகர், இந்த நகர் ஒரு கலாச்சார மரபுரிமை நகராக என்ன செய்யப்படுது, காணப்படுது. அதாவது இந்த பண்டைய நகர அமைப்பு உலக பண்பாட்டு சொத்தாகும். பாகிஸ்தானில் அமைந்துள்ள மொஹஞ்சதரோ நகர் அழிவுற்ற பண்பாடாக பண்டைய நகர அமைப்பிற்கு சான்றாக உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது இது
ஆரம்ப கால நாகரிகங்கள்ல தோற்றம் பெற்ற ஒரு நகரமாக என்ன செய்து காணப்படுது. அதாவது ஆரம்ப கால நாகரிகங்கள் இப்ப என்ன செஞ்சிருச்சு, அழிவடைஞ்சிருச்சு. அந்த காலத்துல நகரத்தின் வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்ததுதான் என்னது, இந்த மொஹஞ்சதாரோ நகரம். அவ்வாறாக இருந்த ஒரு நகரம் தான் இன்னைக்கு என்ன செய்து கலாச்சார மரபுரிமை சின்னமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சீன பெருஞ்சுவர். இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு மரபுரிமை சின்னமாக என்ன செய்து காணப்படுது. இது எங்க அமைஞ்சிருக்குன்னா சீனாவில தான் இந்த சீன பெருஞ்சுவர் அமைந்திருக்கு. பண்டைய பாதுகாப்பு சுவராக குறிப்பிடப்பட்டுள்ள சீன பெருஞ்சுவர் உலக பண்பாட்டு பாரம்பரியம் ஆகும். சீனாவில் அமைந்துள்ள இது பாதுகாப்பு சுவராக அமைக்கப்பட்டதுடன் சீன பண்பாட்டின் முக்கிய அடையாளமும் ஆகும். அதாவது இந்த சீன பெருஞ்சுவர் சீன நாட பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு சின்னமாக என்ன செய்து காணப்படுது. இந்த கட்டிடம் சீனாவின் தனித்துவமான ஒரு அம்சமாகவும் மரபுரிமை சின்னமாகவும் என்ன செய்தான் காணப்படுந்துள்ள உலக மரபுரிமைகள். அதாவது இவ்வளவு நேரம் என்னது நம்ம உலகத்துல காணப்பட்ட கலாச்சார மரபுரிமைகளை பத்தி பார்த்தோம். இப்ப இலங்கையில் அமைந்துள்ள உலக கலாச்சார மரபுரிமைகள் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது மொஹஞ்சதாரோ நகரமும் சீன பெருஞ்சுவரும் வெளிநாடுகளில் உள்ள உலக மரபுரிமைகள் ஆகும். இனி நாம் இலங்கையில் அமைந்துள்ள உலக மரபுரிமைகள் பற்றி கவனம் செலுத்துவோம். அதாவது மொஹஞ்சதாரோ அப்புறம் சீன பெருஞ்சுவர் உலகத்திலே காணப்படுகின்ற என்னது ஒரு கலாச்சார மரபுரிமை சின்னங்களாக காணப்படுது. அதே மாதிரி இலங்கையிலையும் என்ன செய்தான் நிறைய மரபுரிமைகள் காணப்படுதான். பழைய அனுராதபுர நகரம், பழைய பொலனறுவை நகரம், சீகிரியா, ரன்கிரி தம்புளை குகை விகாரை, தலதா மாளிகை உள்ளிட்ட கண்டி நகரம், காலி கோட்டை. அதாவது இலங்கையில இந்த 6 இடங்களும் யுனெஸ்கோ நிறுவனத்தால என்ன செய்யப்பட்டிருக்கு, உலக கலாச்சார மரபுரிமை சின்னங்களாக என்ன செய்யப்பட்டிருக்கு, பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. என்னென்னது, பழைய அனுராதபுர நகரம், பழைய பொலனறுவை நகரம், சீகிரிய, ரன்கிரி, தம்புளை குகை விகாரை, தலதா மாளிகை உள்ளிட்ட கண்டி நகரம், அப்புறம் காலி கோட்டை. இந்த 6 இடங்களும் உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதால் இலங்கை சிறிய நாடாக இருந்த போதிலும் அதன் உயர்மட்ட வரலாறு, பண்பாட்டு முக்கியத்துவம் என்பன பற்றி உலகம் அறியக்கூடியதாக உள்ளது. இவ்வாறு ஒரு சிறிய நாடாக இலங்கை இருந்த போதிலும் இந்த 6 இடங்கள் யுனெஸ்கோ நிறுவனத்தால் மரபுரிமை சின்னங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டதுனால உலக நாடுகளிடையே இலங்கை என்னது ஒரு தனித்துவமான ஒரு இதா என்ன செய்து காணப்படுது. அவ்வாறாக இலங்கையில பல்வேறு வகையிலான கலாச்சார மரபுரிமைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, காணப்பட்டிருக்கு. இந்த 6ம் பிரசித்தி பெற்ற ஒரு இடங்களாக என்ன செய்து காணப்படுது. இவ்வாறு இந்த 6 இடங்களும் யுனெஸ்கோ நிறுவனத்தால கலாச்சார மரபுரிமை சின்னமாக பிரகடனப்படுத்தப்பட்டதுனால இலங்கை நாட்டின் பாரம்பரிய வரலாறும் அதன் தனித்துவமும் என்ன செய்து உலக நாடுகளுக்கு சிறப்பாக என்ன செய்தான் காணப்படுதான். இதனால் அவற்றை பார்வையிட சுற்றுலா பயணிகள் அடிக்கடி இங்கு வருகின்றனர். அதாவது நமக்கு தெரியும் என்னது, இலங்கை நாட்டில் சீகிரியா, தலதா மாளிகை, காலிக்கோட்டை போன்ற இடங்களுக்கெல்லாம் அதிகளவான சுற்றுலா பயணிகள் என்ன செய்கிறாங்க, வராங்க. இதன் மூலம் இலங்கையின் தனித்துவம் எல்லா நாடுகளுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கான், கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறாக உலக நாடுகளுக்கே என்ன செய்து நமது வரலாறு அப்புறம் தனித்துவம் என்ன செய்து தெரியுது. இதன் மூலம் இவ்வாறான மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க வேண்டிய தேவையும் என்ன செய்து எமது ஒவ்வொருவருக்கும் காணப்படுது. அந்த வகையில யுனெஸ்கோ நிறுவனத்தால் முதலாவதாக பிரகடனப்படுத்தப்பட்ட மரபுரிமை சின்னமாக என்னது காணப்படுது, பழைய அனுராதபுர நகரம் காணப்படுது. இலங்கையின் புராதன தலைநகரமான அனுராதபுர நகரத்தில்
ஸ்ரீ மகாபோதி ருவன்வெளிசாய லோவ மகாபாய அபயகிரிய ஜேதவனராம குட்டம் பொய்கை யானை பொய்கை இசுருமுனி என்பவற்றுடன் ரன்மசு உயன பூங்காக்களையும் காணக்கூடியதாக உள்ளது. அதாவது ஆரம்ப காலத்துல இலங்கையில தலைநகராக காணப்பட்டது தான் என்னது இந்த அனுராதபுர நகரம். இது பழைய அனுராதபுர நகரம் காலத்துல பல்வேறான அம்சங்கள் மன்னனாலையும் என்ன சரி மக்களாலையும் என்னது நிர்மாணிக்கப்பட்டுச்சு. அக்காலத்துல ஆட்சி செய்த மன்னர்கள் என்ன செஞ்சாங்க, பழைய விகாரைகள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, கட்டி பிக்குகளுக்கு தானமாக என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அவ்வாறு பல்வேறான பிரசித்தி பெற்ற விகாரைகள் இந்த அனுராதபுர காலத்துல கட்டப்பட்டிருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகாபோதி விகாரை, ருவன்வெளிசாய விகாரை, அபயகிரி விகாரை, ஜேதவனராம விகாரை போன்ற பல்வேறான விகாரைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இசுருமுனிய சிலையும் இங்க என்னது பிரசித்தி பெற்ற ஒன்றாக காணப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற அழகான பூங்காவும் என்னது இந்த அனுராதபுர காலத்துல கட்டப்பட்டிருக்குது. இவற்றின் வரலாற்று முக்கியத்துவத்தையும் பண்பாட்டு முக்கியத்துவத்தையும் கருத்திற்கொண்டு 1982 ஆண்டு அனுராதபுரம் உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டது. இவ்வாறு பல்வேறான வரலாற்று கலையம்சங்களை கொண்ட இந்த அனுராதபுர காலம் 1982 ஆண்டு அனுராதபுரம் உலக மரபுரிமை பட்டியல்ல யுனெஸ்கோ நிறுவனத்தால என்ன செய்யப்பட்டிருக்கு, சேர்க்கப்பட்டிருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பண்டைய போலனறுவை நகரம். அனுராதபுர நகரத்தை போலவே பண்டைய போலனறுவை நகரமும் ஒரு மரபுரிமை சின்னமாக என்ன செய்து காணப்படுது. 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் பொலனறுவை மிகவும் சிறந்த நகராக விளங்கியது. அதாவது அனுராதபுர காலத்துக்கு அப்புறம் இடம்பெற்றது தான் என்னது பொலனறுவை காலம். இந்த பொலனறுவை நகரம் 12ஆம் 13ஆம் நூற்றாண்டு கால பகுதிகளில் என்னது சிறப்பான ஒன்றாக காணப்பட்டிருக்குது. சிதைவடைந்த பௌத்த இந்து வழிபாட்டு தலங்கள், அரசர்களின் சிறந்த நிர்மாணங்கள் பல இங்க காணப்படுதான். அதாவது இந்த பழைய பொலனறுவை நகரத்துல சிதைவடைந்த பல்வேறான ஆலயங்கள், நிர்மாணங்கள், குளங்கள், பூங்காக்கள் என்பன சிதைவடைந்த நிலையில பல்வேறான அம்சங்கள் இங்க என்ன செய்தான் காணப்படுதான். இங்கு காணப்படும் பௌத்த இந்து நினைவு சின்னங்களாக வட்டதாகே, திவங்க சிலைமனை, ரன்கொத் விகாரை, கிரி விகாரை, லங்கா திலக்க, அரச மாளிகை, நிசங்கலத்தா மண்டபம், கல்விகாரை, சிவ தேவாலயம், சத்மஹல பிரசாத, பராக்கிரம சமுத்திரம் போன்ற மிக சிறந்த நிர்மாணங்கள் காணப்படுது. இவ்வாறு பொலனறுவை நகரத்துல என்ன செய்து பல்வேறான பௌத்த கலாச்சாரங்களை வெளிப்படுத்தக்கூடிய அம்சங்கள் என்ன செய்தான் காணப்படுதான். உதாரணமாக நிசங்கலத்தா மண்டபம், அப்புறம் பராக்கிரம பாகு சமுத்திரம். நம்ம எல்லாருக்கும் என்னது பராக்கிரம பாகு சமுத்திரத்தை தெரியும். பராக்கிரம பாகு மன்னனால கட்டப்பட்ட மிகப்பெரிய சமுத்திரமா என்ன செய்து காணப்படுது. இன்னைக்குமே பராக்கிரம பாகு சமுத்திரம் அப்படிங்கிறது மிக பிரசித்தி பெற்ற ஒன்னாதான் என்ன செய்து இலங்கையில காணப்படுது. அவ்வாறான பல்வேறான பிரசித்தி பெற்ற அம்சங்கள் என்னது பழைய பொலனறுவை காலத்துல நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறான அம்சங்களை கொண்டிருந்ததுனால இந்த பொலனறுவை நகரமும் அனுராதபுர நகரத்தை போலவே 1982 ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனத்தால என்னது உலக மரபுரிமை பட்டியல்ல இணைக்கப்பட்டிருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சீகிரியா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் என்னது சீகிரியா காணப்படுது. இது காசியப்ப மன்னனால் நிறுவப்பட்ட சீகிரிய பழைய கோட்டை, அரச மாளிகை, கலைக்கூடம் என்பன உள்ளடக்கிய முக்கிய இடமாகும். இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து 1982 ஆண்டு இது உலக மரபுரிமை பட்டியலில் உள்ளடக்கப்பட்டது. அதாவது இந்த சீகிரியா காசியப்ப மன்னனால நிறுவப்பட்ட ஒரு கோட்டையா தான் என்ன செய்து ஆரம்ப காலத்துல காணப்பட்டுச்சு. இப்ப இது என்னது ஒரு சுற்றுலா
தலமாக காணப்பட்டிருக்கு. இங்க காணப்படுகின்ற நிர்மாணங்கள், கட்டிடங்கள், பூங்காக்கள், நீர்த்தடாகங்கள் என்பவற்றின் சிறந்த அம்சங்களை பார்த்து இதையும் என்ன செஞ்சிருக்காங்க, 1982ஆம் ஆண்டு மரபுரிமை பட்டியலில் என்ன செஞ்சிருக்காங்க, இணைத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தம்புள்ளை ரஜமஹா விகாரை. இது இலங்கையில் உள்ள சித்திரங்களுடனான பாரிய குகை விகாரை ஆகும். இயற்கையான கல்லினுள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரையான இது மிகவும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான இடமாகும். இங்கு காணப்படும் சிறப்பு வாய்ந்த சித்திரங்களின் காரணமாக 1991ஆம் ஆண்டு இது உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அதாவது இந்த தம்புள்ள ரஜமஹா விகாரை இயற்கையான அம்சங்களான கற்களால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த மரபுரிமை தலமா என்ன செய்தான் காணப்படுதான். இங்கு காணப்படுகின்ற சித்திரங்களோட பிரதான அம்சங்களை கருதி அதன் திறமையான நிர்மாணங்களை பார்த்து என்ன செஞ்சிருக்காங்க, 1981ஆம் ஆண்டு இதை உலக மரபுரிமை பட்டியல்ல இணைச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா காளிக்கோட்டை. இது போர்த்துகேயரால் சிறிய அளவில் கட்டப்பட்ட காளிக்கோட்டை ஒல்லாந்தரால் பாதுகாப்பு அரணாக பலமிக்கதாக கட்டப்பட்டது. அதாவது இந்த காளிக்கோட்டை ஆரம்ப காலத்துல போர்த்துகேயர்களால் என்ன செய்யப்பட்டு சிறிய அளவுல நிர்மாணிக்கப்பட்டது. பிற்பட்ட காலத்துல ஒல்லாந்தர்களால இது ஒரு பலமிக்க கோட்டையா என்ன செஞ்சிருக்கு, காணப்பட்டிருக்கு. இதற்கமைய ஒல்லாந்த கட்டிடக்கலை மரபை சேர்ந்த கட்டிடங்கள், தொல்பொருள் நினைவு சின்னங்கள் பல இன்றும் இங்கு காணப்படுகின்றன. இவ்வாறு ஒல்லாந்தர்களின் கட்டிடக்கலை அம்சத்தோடு நிறைந்ததாக காணப்படுகின்ற இந்த கோட்டையில இன்னும் பல்வேறான கலாச்சார அம்சங்கள், சிலைகள் இருக்கிறதாக என்ன செய்றாங்க, சொல்றாங்க. தென்கடற்கரையில் அழகிய சுற்றாடலில் அமைந்துள்ள காளிக்கோட்டையினுள் காணப்படும் பிராதான நிர்மாணங்களால் அது 1988ஆம் ஆண்டு உலக மரபுரிமை பட்டியலில் இணைக்கப்பட்டது. அதாவது இந்த காளிக்கோட்டை தென்கடற்கரையில என்ன செய்யுதான், அமைந்து காணப்படுதான். இங்கு காணப்படுகின்ற இயற்கையான சுற்றாடல் அம்சங்களும் பல்வேறான பழைய மரபுரிமை அம்சங்களின் நிர்மாணம் காரணமாகவும் 1981ஆம் ஆண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு, இது உலக மரபுரிமை பட்டியல்ல இணைக்கப்பட்டிருக்குது. தலதா மாளிகை உள்ளிட்ட கண்டி நகரம். கண்டி நகரின் வரலாறு, அங்கு காணப்படும் பழைய கட்டிடங்கள், தற்போது அந்நகரை சுற்றிலும் நடைபெறும் சமய பண்பாட்டு செயற்பாடுகள் என்பவற்றை கருத்தில் கொண்டு 1988ஆம் ஆண்டு இது யுனெஸ்கோ உலக மரபுரிமையாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அதாவது கண்டி நகரம், ஆரம்ப கால கண்டி நகரத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான முறையில் நிர்வகிக்கப்பட்ட ஒரு மரபுரிமை அம்சமாக என்ன செய்து காணப்படுது. இவ்வாறான பல்வேறான மரபுரிமை அம்சங்களை கொண்டு இந்த கண்டி நகரம் விளங்கியதால இதை 1988ஆம் ஆண்டு என்ன செஞ்சிருக்காங்க, யுனெஸ்கோ நிறுவனத்துல மரபுரிமை பட்டியல்ல என்ன செஞ்சிருக்காங்க, இணைத்திருக்காங்க. தலதா மாளிகை, பழைய அரச மாளிகை, மகுள் மடுவை என்பன கண்டி நகரில் காணப்படும் பழைய கட்டிடங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். அதாவது இந்த கண்டி நகரத்துல காணப்படுகின்ற பல்வேறான கலாச்சார மரபுரிமைகளுக்கு எடுத்துக்காட்டா தலதா மாளிகை அப்புறம் பழைய அரச மாளிகை என்பன என்ன செய்து காணப்படுது. கண்டியில் நடைபெறும் எசலப்பெரஹர ஊர்வலம் இந்நாட்டின் பண்டைய பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், பாரம்பரிய கலை அம்சங்கள் என்பவற்றை எடுத்து காட்டுகின்றன. அதாவது கண்டியில ஒவ்வொரு வருடமும் என்ன செய்யப்படும், பெரஹரா நடைபெறும். அதை நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிருப்போம், பார்த்திருப்போம். அவ்வாறு நடைபெறுகின்ற இந்த பெரஹரா எமது நாட்டில் காணப்பட்ட பாரம்பரிய அம்சங்கள், கலை வடிவங்கள், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை எடுத்து காட்டுகின்ற ஒரு நிலைமையை கொண்டதாக என்ன செய்து இந்த கண்டி நகர தலதா பெரஹரா என்ன செய்து காணப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா வியத்தகு சீகிரியா.
அதாவது சீகிரியா எப்படி கட்டப்பட்டது, அது என்னென்ன மரபுரிமை அம்சங்களை கொண்டு காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையில் உள்ள கலாசார மரபுரிமைகளில் சீகிரிய உலக மரபுரிமையாக விளங்குகின்றமை பற்றி இதற்கு முன்னர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது நாம் வியத்தகு மரபுரிமை பற்றி மேலும் நோக்குவோம். அதாவது இலங்கையில காணப்படுகின்ற மிக பழமையான ஒரு மரபுரிமை சின்னமாக தான் என்னது இந்த சீகிரியா காணப்படுது. மேலும் இந்த சீகிரியாவில் என்னென்ன நிர்மாணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காசியப்ப மன்னனால் நிறுவப்பட்ட சீகிரியை பற்றி பல கதைகள் உண்டு. தனது தந்தையான தாதுசேன மன்னனை கொலை செய்து அரசினை பெற்ற காசியப்பன் முகலானன் என்ற தனது சகோதரனுக்கு பயந்து பாதுகாப்பு கருதி சீகிரியா குன்றில் அரண்ஒன்றை கட்டியதாக மூலாதாரங்களில் குறிப்பிடப்படுகிறது. அதாவது காசியப்ப மன்னன் தான் என்ன செஞ்சிருக்காரு, இந்த சீகிரியா குகையை கட்டியிருக்காரு. அதாவது தனது தந்தையவே என்ன செஞ்சு ஆட்சிக்காக காசியப்ப மன்னன் என்ன செஞ்சிருக்காரு, தனது தந்தையை கொலை செய்து ஆட்சியை என்ன செஞ்சிருக்காரு, கைப்பற்றியிருக்காரு. அதுக்கு பிறகு தனது சகோதரனான முகலனன் அப்படிங்கிறவருக்கு பயந்துதான் என்ன செஞ்சிருக்காரு, காசியப்ப மன்னன் சீகிரியாவுக்கு தஞ்சை புகுந்து என்ன செஞ்சிருக்காரு, அங்க ஆட்சியை என்ன செஞ்சிருக்காரு, நிறுவியிருக்காரு. சீகிரியாவில் உள்ள சிறந்த கட்டிடக்கலை பளிங்கு சுவர், படிக்கட்டு, ஓவியம், சிங்கத்தின் வாய், பூங்கா, நீர்த்தேக்கம், குளியல் தடாகம், அகழி என்பவற்றை நோக்கின் அது அரணாக விளங்குவதுடன் சிறப்பு வாய்ந்த கலையரங்கமாகவும் உள்ளது. இவ்வாறு காசியப்ப மன்னனால் அமைக்கப்பட்ட இந்த சீகிரிய அரண்ல பல்வேறான அம்சங்கள் என்ன செய்தான் காணப்படுதான். உதாரணமா பார்த்தீங்கன்னா நீர் தடாகம், பூங்காக்கள், கட்டிடங்கள், சமய நிறுவனங்கள், ஓய்வு மண்டபங்கள் என பல்வேறான அம்சங்கள் என்ன செஞ்சிருக்காரு, இந்த காசியப்ப மன்னன் அமைச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது சீகிரியாவில் ஒரு கலையம்சம் நிறைந்த மரபுரிமை தலமாக என்ன செய்து காணப்படுது. அந்த வகையில இந்த சீகிரியா மரபுரிமை அம்சத்தின் கட்டிடக்கலையை பத்தி நோக்குவோம்னா, கடல் மட்டத்திலிருந்து 1214 அடி உயரத்தில் அமைந்துள்ள மலையில் உள்ள கட்பாறையின் உச்சியில் பழைய அரச மாளிகையும் ஏனைய கட்டிடங்களின் அழிவு சின்னங்களையும் இன்றும் காணக்கூடியதாக உள்ளது. 1214 அடி உயரம், அதாவது கடல் மட்டத்திலிருந்து 1214 அடி உயரத்தில் தான் என்னது இந்த சீகிரியா குன்று அமைஞ்சிருக்கான். இந்த குன்றின் மேற்பரப்புல பல்வேறான அம்சங்கள், கட்டிடங்கள், நீர் தடாகங்கள்லாம் அந்த காசியப்ப மன்னன் கலையம்சமும் அதன் நிர்மாணமும் என்ன செய்தான் விளங்குதான். இவ்வாறு வியத்தகு சீகிரியாவில் பல்வேறான அம்சங்கள் என்ன செய்து காணப்படுது. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்புல படிப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.